ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்க திட்டம் இருந்தாலும் இல்லைனா குழந்தை பெற்றுக்க ஆர்வமாக இருந்தாலும் உங்களுக்கு முதல்ல விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருந்தால் அதனோட அறிகுறிகளையும் குறைஞ்ச விந்தணுக்கள் எண்ணிக்கையினால் கர்ப்பமாக முடியுமான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறைஞ்ச ஸ்பெர்ம் கவுண்ட்டை அறிவியல் ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒலிகோஸ்மெர்பியான்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு இனப்பெருக்க ஆரோக்கிய நிலையாகும். இது விந்து வெளியேறும்போது ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவுறதுனால வகைப்படுத்தலாம். உலக சுகாதார அமைப்பின் WHO கூற்றுப்படி ஒரு மில்லி லிட்டர் விந்துக்கு 15 மில்லியனுக்கு குறைவான விந்தணு எண்ணிக்கை இருந்தால் அதுதான் ஒலிகோஸ்மெர்பியான்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண் குழந்தை பெற்றுக்க விந்தணுக்கள் எண்ணிக்கை முக்கியமான காரணம்தான். மேலும் குறைஞ்ச கவுண்ட்னால் கருத்தரிக்கும் வாய்ப்பையும் தடுக்கலாம். இன்னும் குறைஞ்ச ஸ்பெர்ம் கவுண்ட்னால் ஒரு ஆண் மலட்டுத்தன்மை உள்ளவர்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணி லோ ஸ்பெர்ம் கவுண்டில் இருக்கிற பல ஆண்கள் இன்னும் தந்தை பதவியை அடைய முடியும். ஸோ இன்னும் ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவதற்கான காரணங்கள் என்னென்னா மருத்துவ நிலைமைகள், அதாவது பெரிகோசஸ், நோய் தொற்றுகள், ஹார்மோன் கோளாறுகள், மரபணு மாற்றங்கள் எல்லாம் ஸ்பெர்ம் கவுண்ட்டை பாதிக்கலாம். வாழ்க்கை முறை, அதாவது லைஃப் ஸ்டைல்னால் விந்தணு உற்பத்தியை பாதிக்கலாம். அதிகப்படியாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறதோ, புகைப்பிடிக்கிறதோ, சட்டவிரோதமான போதைப் பொருள் எடுக்கிறதுனால விந்தணு உற்பத்தியை பாதிக்கும். இன்னும் நச்சுகள், கதிர்வீச்சுகள் அல்லது அதிக வெப்பனாலேயும் ஸ்பெர்ம் கவுண்ட் குறையலாம். வயதுனாலேயும் இருக்கும். அதாவது ஆண்களுக்கு வயசாகும்போது விந்தணுவின் அளவும் தரமும் குறையலாம். இதனால் கருத்தரிக்க வாய்ப்பு மிகவும் கம்மியாக இருக்கும். உணர்ச்சி மற்றும் உடல் அழுத்தம், அதாவது லாங் எமோஷனல்னாலையும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்னாலையும் ஹார்மோன் அளவுகளையும் விந்தணு உற்பத்தி ஆகிறதும் பாதிக்கலாம். இதனால் விந்தணு எண்ணிக்கை குறையலாம். விரைகளின் அதிக வெப்பம், அதாவது அதிக சூட்டில் உள்ள விரைகளை அடிக்கடி வெளிப்படுத்துகிறதோ, லாங் டைம் சாணாக்கள் அல்ல சூடான தொட்டிகளை யூஸ் பண்ணுறதும், ஃபிட்டாக உள்ளாடைகளை போடுறதோ, வெப்பமான சுச்சுவேஷனில் வேலை செய்வதும் எல்லாமே விந்தணு உற்பத்தியை பாதிக்கலாம். ஆரோக்கியமற்ற உணவு முறை, அத்தியாவசிய வைட்டமின்னாலேயும் தாது இல்லாத அன்ஹெல்த்தியான ஊட்டச்சத்துனாலேயும் விந்தணு உற்பத்தியை பாதிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் விந்தணுக்களை பாதிக்கக்கூடியது. இதனால் கவலைப்படாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட சந்தோஷமாக இருங்க. ஏன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் குறைஞ்சிருந்தாலும் பல ஆண்கள் தந்தை பதவியை அடைஞ்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் குழந்தை வரம் கிடைக்க இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.